எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறத பற்றி தான் ஒரு வீடியோ. ஸோ எனக்கு வராகி அம்மன் சில வேண்டுதல்களெல்லாம் சிறப்பாக அவங்க நிறைவேற்றி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன விசேஷம் என்னோடய அக்கா அவங்க வீட்டில் செஞ்சுருந்ததை சரி வராகி அம்மனுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற மாதிரி நான் என்னோடய சேனலில் இதை போட்டிருக்கேன் இந்த வீடியோவை. நேர்லேயும் போய் கோயிலில் போய் நான் அபிஷேகம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன ஒரு வீடியோ கண்டென்ட்டாக எனக்கு அக்கா அனுப்பி வச்சுருந்ததுனால சரி நான் பார்த்து மகிழ்ந்தேன், அதை நீங்களும் சேர்ந்து பார்த்து மகிழணும்னு சொல்லிட்டு இதை இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அக்கா ஃபஸ்ட்டு தண்ணியில் பாலில் அபிஷேகம் பண்ணிவிட்டு குங்குமத்தில் அபிஷேகம் பண்ணி அப்புறம் மஞ்சள் பூவு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அக்கா உட்காந்து பார்த்து பார்த்து வராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தீபாதரணை காட்டி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மனுக்கு இவ்வளோ ஒரு இது நாங்கள் கோயிலில் கூட நம்ம உட்காந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டோம், கண்ணில் பார்த்துருக்க மாட்டோம், ஏன்னா கூட்டங்கள் நிறையா இருக்கும். ஆனால் அக்கா எனக்காக அவங்க செஞ்சுருந்த அந்த பூஜையை அப்படி வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸோ அம்மனுக்கு நானும் செலுத்த வேண்டிய கடன் ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றணும். கண்டிப்பாக உங்களுக்கும் உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறாதது இருக்குதுன்னா கூட அம்மன்கிட்ட உங்களோட வேண்டுதலை வச்சுக்கோங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். அம்மன் நம்ம கூட எப்போவுமே இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சக்திங்கிறது இருக்கும். நம்மளுக்கு திடீர்னு இந்த வராகி அம்மனை பற்றி எனக்கு சீரியஸாக போன வருஷம் தான் தெரிய வந்தது. ஸோ சரி நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கும்போது அதுக்கு நம்மளால் என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது சிலவங்க பூஜை அறையில் வாங்கி வைங்கன்னாங்க, சிலவங்க வீட்டுக்குள்ளே காளியம்மன் மாதிரி இருக்கக்கூடிய அம்மனுக்குள்ள ஃபோட்டோஸும் வைக்கக்கூடாது, அதோட விக்கிரகமும் வைக்கக்கூடாதுன்னெலாம் சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் வாங்கி வச்சேன். 2 நாள்கிட்ட ஒரு பூஜை செஞ்சேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம நினைக்கும் போது அந்த பூஜைகளில் ஏதோ ஒரு இது வெற்றி இது கிடைக்கல அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு விரக்தி வரும். ஆனால் நான் என்னோடய குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சுருந்தேன். என் குலதெய்வமும் சரி அம்மனும் சரி எல்லாரும் சேர்ந்து எனக்காக என்னோடய வேண்டுதலை சிறப்பாக முடித்து கொடுத்துருக்காங்க. அந்த வேண்டுதலுக்கு என்னோடய குலதெய்வ கோயிலில் போய் எங்களால் என்ன செய்ய முடியுமோ நேர்த்திக்கடன்னு சொல்லி நேர்த்திக்கடன் முடிச்சுட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு முடி எடுத்து அம்மனுக்கு போயிட்டு அதே மாதிரி எங்களுக்கு மாடசாமி தான் குலதெய்வம், மாகாளியம்மனும் குலதெய்வம். அதனால் அவங்க 2 பேருக்கும் பூஜை செஞ்சு பொங்கல் வச்சு நாங்கள் கும்பிட்டு வந்தோம். அண்டு இன்னும் வராகி அம்மனுக்கு நான் செய்யலைங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ எனக்கு அக்கா அனுப்பியிருக்காங்களோங்கிறது கூட ஒரு ஃபீலு. ஸோ கண்டிப்பாக நான் வர வாரத்தில் எப்படியாவது நான் போய் அம்மனுக்கு போய் நான் செய்ய வேண்டிய என்னோடய நேர்த்திக்கடனை செஞ்சு முடிக்கணும். ஸோ எனக்கு கிடைச்ச ஒரு பலன் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை இந்த இதில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லோரும் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு வேண்டுதல் உங்களுக்குன்னு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு குலதெய்வத்துக்கோ இல்லை ஒரு அம்மனோ இல்லைனா ஒரு சக்தி எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மேலே உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக வைங்க. கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் சேர்ந்து உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும். நன்றி இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு.